எல்லாமே சரி எங்கும் பதட்டம் 5 கோடி தமிழர்களுக்கு விழிப்புணர்வு. வணக்கங்க. சொல்லுங்க, கேளுங்க. சிறிய திரைப்படம் அது ராஜேந்திர பாலாஜி கூட அதை தடுத்திருக்கலாம். அதாவது இப்போ திமுகவில் என்ன ஆச்சுன்னா, எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, திமுக சைட்லேருந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாநாடு யாருமே வரமாட்டாங்க, நாங்கள் நடத்தின மாநாடு, பழனியில் நடத்தின மாநாடு தான் உண்மையான முருகபக்தர் மாநாடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடியே 3 லட்சம் பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. நேற்றுக்கு மட்டும் 5 லட்சத்துக்கு மேலே வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. ரெக்கார்டே 6 லட்சம். ரெக்கார்டு வந்து 6 லட்சம் பேர் வந்திருக்காங்க மொத்தம். ஒரு சிறு அசம்பாவிதம் கூட எங்கேயுமே நடைபெறல. ஒரு போலீஸ் கூட அந்த கேம்பஸ்குள்ளே எங்கேயுமே கிடையாது. காவல்துறை இல்லாமல் இந்த மாதிரி ஒரு மாநாடு எல்லோரும் கட்டுப்பாட்டோட அவங்களே வந்து இருக்கையில் இருந்துட்டு அவங்களே இருந்து அந்த சேரெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு எல்லாருமே ஒழுக்கமாகவும் நல்ல ஒரு சிந்தனையோடும் ஒரு பயபக்தியோடு வந்து கலந்துட்டு போயிருக்காங்க. இந்த இதில் அது ஒரு தோல்வி பயத்தில் இப்போ வந்து இன்னைக்கு திமுகவினர் வந்து எதையோ பேசிட்டு இருக்கிறாங்க. ராஜேந்திர பாலாஜி வந்து இந்த மாதிரி வீடியோ போட்டது வருத்தம் அளிக்கிறதுன்னு சொல்லி அதிமுக தரப்புல இருந்து ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. இல்லை, அது பரவாயில்ல, அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து எங்களுக்கு ஆதரவாக எப்பொழுதுமே பேச மாட்டாங்க. நாங்கள் செஞ்சதை செய்யாதுன்னு பேசுவாங்க, செய்யாத செஞ்சோன்னு பேசுவாங்க. அவங்க சொல்றதை வச்சு நம்ம எடுத்துக்க முடியும். நேற்றுக்கு நடந்த மாநாட்டில் எல்லாருமே பக்தி பாடல்கள், எல்லாமே நடனங்கள், பரதநாட்டியம், முருக பக்தி பாடல்கள் தான் நடந்ததை தவிர நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்களா, அங்கே வந்து குத்துப்பாட்டு தானே போடுவாங்க. திமுக ரொம்ப சாதாரணமா பாஜக எடுத்துக்கிறாங்க. ஏன்னா ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து வருத்தம் தெரிவித்திருக்காரு, தவிர்த்திருக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காரு. இல்லை, நான் பார்க்கல. நான் காலையில் 6 மணிக்கு இங்கே வந்துட்டேன். வந்துட்டு இப்போ தான் நேரே வர்றோம். அது பார்த்த பிறகு நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்றேன். திராவிட கட்சிகள்ல அதிமுக வந்து ஒரு முக்கியமான கட்சி. அப்படி அதிமுகவை சேர்ந்தவர்களை அழைப்பு விடுத்து அந்த இடத்துல வந்து திராவிடத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வெளியிடுறது, அது வந்து ஒரு முறையானதா பார்க்கணும். அதாவது நேற்று மீட்டிங் முடித்த உடனே நாங்கள் இரவோடு காலை 6 மணிக்கு அங்கே வந்துட்டோம். எங்களுடைய சாலக்ஸ் அவங்க வந்திருக்காங்க. நேரே வந்தோம், நிகழ்ச்சி முடிச்சு நேரே வரோம். அது என்னங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்த இதில் உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். அதை நீங்கள் நம்புறீங்களா? நம்பக்கூடிய மாதிரி சொல்லியிருந்தா பரவாயில்ல. இல்லை, நான் பார்த்துட்டு கண்டிப்பாக நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்றேன். இல்லை, அதாவது நான் பார்த்துட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். வேற ஏதாவது செய்தி நான் பார்க்க ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சியில் அதிமுக கலந்துருக்காங்க. கூட்டணி எங்கும் பதட்டம் 5 கோடி தமிழர்களுக்கு விழிப்புணர்வு. வணக்கங்க. சொல்லுங்க, கேளுங்க. சிறிய திரைப்படம் அது ராஜேந்திர பாலாஜி கூட அதை தடுத்திருக்கலாம். அதாவது இப்போ திமுகவில் என்ன ஆச்சுன்னா, எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, திமுக சைட்லேருந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாநாடு யாருமே வரமாட்டாங்க, நாங்கள் நடத்தின மாநாடு, பழனியில் நடத்தின மாநாடு தான் உண்மையான முருகபக்தர் மாநாடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடியே 3 லட்சம் பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. நேற்றுக்கு மட்டும் 5 லட்சத்துக்கு மேலே வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. ரெக்கார்டே 6 லட்சம். ரெக்கார்டு வந்து 6 லட்சம் பேர் வந்திருக்காங்க மொத்தம். ஒரு சிறு அசம்பாவிதம் கூட எங்கேயுமே நடைபெறல. ஒரு போலீஸ் கூட அந்த கேம்பஸ்குள்ளே எங்கேயுமே கிடையாது. காவல்துறை இல்லாமல் இந்த மாதிரி ஒரு மாநாடு எல்லோரும் கட்டுப்பாட்டோட அவங்களே வந்து இருக்கையில் இருந்துட்டு அவங்களே இருந்து அந்த சேரெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு எல்லாருமே ஒழுக்கமாகவும் நல்ல ஒரு சிந்தனையோடும் ஒரு பயபக்தியோடு வந்து கலந்துட்டு போயிருக்காங்க. இந்த இதில் அது ஒரு தோல்வி பயத்தில் இப்போ வந்து இன்னைக்கு திமுகவினர் வந்து எதையோ பேசிட்டு இருக்கிறாங்க. ராஜேந்திர பாலாஜி வந்து இந்த மாதிரி வீடியோ போட்டது வருத்தம் அளிக்கிறதுன்னு சொல்லி அதிமுக தரப்புல இருந்து ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. இல்லை, அது பரவாயில்ல, அவங்க சொல்லியிருக்காங்க. நீதிமன்றத்தை கொடுக்கப்பட்ட மீறி இருக்காங்க முருகபக்தர் மாநாடு ரகுபதி சொல்லியிருக்காரு.
அவங்க வந்து எங்களுக்கு ஆதரவாக எப்பொழுதுமே பேச மாட்டாங்க. நாங்கள் செஞ்சதை செய்யாதுன்னு பேசுவாங்க, செய்யாத செஞ்சோன்னு பேசுவாங்க. அவங்க சொல்கிறத வச்சு நம்ம எடுத்துக்க முடியும். நேற்றுக்கு நடந்த மாநாட்டில் எல்லாருமே பக்தி பாடல்கள், எல்லாமே நடனங்கள், பரதநாட்டியம், முருக பக்தி பாடல்கள் தான் நடந்ததே தவிர நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்களா? அங்கே வந்து குத்துப்பாட்டு தானே போடுவாங்க திமுக. வந்து ரொம்ப சாதாரணமா பாஜக எடுத்துக்கிறாங்க. ஏன்னா ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்காரு, இதை தவிர்த்திருக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காரு. இல்லை, நான் அதை பார்க்கல. நான் காலையில் 6 மணிக்கு இங்கே வந்துட்டேன். வந்துட்டு இப்போ தான் நேரே வர்றோம். அது பார்த்த பிறகு நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்றேன். திராவிட கட்சிகள்ல அதிமுக வந்து ஒரு முக்கியமான கட்சி. அப்படி அதிமுகவை சேர்ந்தவர்களை அழைப்பு விடுத்து அந்த இடத்துல வந்து திராவிடத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வெளியிடுறது, அது வந்து ஒரு முறையானதா பார்க்கணும். அதாவது நேற்று மீட்டிங் முடித்த உடனே நான் இரவோட காலை 6 மணிக்கு அங்கே வந்துட்டோம். எங்களுடைய சத் சாலக்ஸ் அவங்க வந்திருக்காங்க. நேரே வந்தோம், நிகழ்ச்சி முடிச்சு நேரே வரோம். அது என்னங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்த இதில் உங்களுக்கு நான் பதில் அதே சொல்கிறேன். போல திருமாவளவன் வந்து அந்த திருநூறு அடிச்சாருல்ல, அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு. பேர்த்திருக்கும், அதனால அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதை நீங்கள் நம்புறீங்களா? அதை நீங்கள் நம்புறீங்களா? நம்பக்கூடிய மாதிரி சொல்லியிருந்தா பரவாயில்ல. அந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது அப்புறமா சொல்றேன்றதை விட அந்த வீடியோ வெளியிட்டது இல்லை, நான் பார்த்துட்டு கண்டிப்பாக நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்ன அதிமுக அமைச்சர் தானுங்கப்பா. அதிமுக இருந்தவர் நீங்க. இல்லை, அதாவது நான் பார்த்துட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். வேற ஏதாவது செய்தி இருக்கு நான் பார்க்குறேன். RSS நிகழ்ச்சியில அதிமுக கலந்துருக்காங்க. அந்த கூட்டணி மேற்கொள்ள நேமும் பதக்கம் 5 கோடி தமிழர்களுக்கு விழிப்புணர்வு. வணக்கங்க. சொல்லுங்க, கேளுங்க. சிறிய திரைப்படம் போட்ட விமர்சனம் ஆயிடுச்சு. அது ராஜேந்திர பாலாஜியும் கூட அதை தடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்போ திமுகவில் என்ன ஆச்சுன்னா, எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, திமுக சைட்லேருந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாநாடு யாருமே வரமாட்டாங்க, நாங்கள் நடத்தின மாநாடு, பழனியில் நடத்தின மாநாடு தான் உண்மையான முருகபக்தர் மாநாடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடியே 3 லட்சம் பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. நேற்றுக்கு மட்டும் 5 வேற ஏதாவது செய்தி இருக்கு. வணக்கங்க. சொல்லுங்க, கேளுங்க. சிறிய திரைப்படம் போட்ட விமர்சனம் ஆயிடுச்சு. அது ராஜேந்திர பாலாஜியும் கூட அதை தடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்போ திமுகவில் என்ன ஆச்சுன்னா, எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, திமுக சைட்லேருந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாநாடு யாருமே வரமாட்டாங்க, நாங்கள் நடத்தின மாநாடு, பழனியில் நடத்தின மாநாடு தான் உண்மையான முருகபக்தர் மாநாடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடியே 3 லட்சம் பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. நேற்றுக்கு மட்டும் 5 லட்சத்துக்கு மேலே வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. ரெக்கார்டே 6 லட்சம். ரெக்கார்டு வந்து 6 லட்சம் பேர் வந்திருக்காங்க மொத்தம். ஒரு சிறு அசம்பாவிதம் கூட எங்கேயுமே நடைபெறல. ஒரு போலீஸ் கூட அந்த கேம்பஸ்குள்ளே எங்கேயுமே கிடையாது. காவல்துறை இல்லாமல் இந்த மாதிரி ஒரு மாநாடு எல்லோரும் கட்டுப்பாட்டோட அவங்களே வந்து இருக்கையில் இருந்துட்டு, அவங்களே இருந்து அந்த சேரெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு, எல்லாருமே ஒழுக்கமாகவும் நல்ல ஒரு சிந்தனையோடும் ஒரு பயபக்தியோடு வந்து கலந்துட்டு போயிருக்காங்க. இந்த இதில் அது ஒரு தோல்வி பயத்தில் இப்போ வந்து இன்னைக்கு திமுகவினர் வந்து எதையோ பேசிட்டு இருக்கிறாங்க. இல்ல, ராஜேந்திர பாலாஜி வந்து இந்த மாதிரி வீடியோ போட்டது வருத்தம் அளிக்கிறதுன்னு சொல்லி அதிமுக தரப்புல இருந்து ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. இல்லை, அது பரவாயில்ல, அவங்க சொல்லியிருக்காங்க. நீதிமன்றத்தை கொடுக்கப்பட்ட மீறி இருக்காங்க முருகபக்தர் மாநாடு ரகுபதி சொல்லியிருக்காரு. அவங்க வந்து எங்களுக்கு ஆதரவாக எப்பொழுதுமே பேச மாட்டாங்க. நாங்கள் செஞ்சதை செய்யாதுன்னு பேசுவாங்க, செய்யாத செஞ்சோன்னு பேசுவாங்க. அவங்க சொல்கிறத வச்சு நம்ம எடுத்துக்க முடியும். நேற்றுக்கு நடந்த மாநாட்டில் எல்லாருமே பக்தி பாடல்கள், எல்லாமே நடனங்கள், பரதநாட்டியம், முருக பக்தி பாடல்கள் தான் நடந்ததே தவிர நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்களா? அங்கே வந்து குத்துப்பாட்டு தானே போடுவாங்க திமுக. வந்து ரொம்ப சாதாரணமா பாஜக எடுத்துக்கிறாங்க. ஏன்னா ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்காரு, இதை தவிர்த்திருக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காரு. இல்லை, நான் அதை பார்க்கல. நான் காலையில் 6 மணிக்கு இங்கே வந்துட்டேன். வந்துட்டு இப்போ தான் நேரே வர்றோம். அது பார்த்த பிறகு நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்றேன். திராவிட கட்சிகள்ல அதிமுக வந்து ஒரு முக்கியமான கட்சி. அப்படி அதிமுகவை சேர்ந்தவர்களை அழைப்பு விடுத்து அந்த இடத்துல வந்து திராவிடத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வெளியிடுறது, அது வந்து ஒரு முறையானதா பார்க்கணும். அதாவது நேற்று மீட்டிங் முடித்த உடனே நான் இரவோட காலை 6 மணிக்கு அங்கே வந்துட்டோம். எங்களுடைய சத் சாலக்ஸ் அவங்க வந்திருக்காங்க. நேரே வந்தோம், நிகழ்ச்சி முடிச்சு நேரே வரோம்.
அது என்னங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்த இதில் உங்களுக்கு நான் பதில் அதே சொல்கிறேன். போல திருமாவளவன் வந்து அந்த திருநூறு அடிச்சாருல்ல, அதுக்கு ஆமா. விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. சேர்த்திருக்கோம், அதனால அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதை நீங்கள் நம்புறீங்களா? அதை நீங்கள் நம்புறீங்களா? நம்பக்கூடிய மாதிரி சொல்லியிருந்தா பரவாயில்ல. அந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது அப்புறமா சொல்றேன்றதை விட அந்த வீடியோ வெளியிட்டது இல்லை, நான் பார்த்துட்டு கண்டிப்பாக நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏற்கனவே அதிமுக அமைச்சர் தானுங்கண்ணப்பா. அதிமுக இருந்தவர் நீங்க. இல்லை, அதாவது நான் பார்த்துட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். வணக்கங்க. சொல்லுங்கள், கேளுங்க. சிறிய திரைப்படம் போட்டதுல விமர்சனம் ஆயிடுச்சு. அது ராஜேந்திர பாலாஜியும் கூட அதை தடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்போ திமுகவில் என்ன ஆச்சுன்னா, எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, திமுக சைட்லேருந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாநாடு யாருமே வரமாட்டாங்க, நாங்கள் நடத்தின மாநாடு, பழனியில் நடத்தின மாநாடு தான் உண்மையான முருகபக்தர் மாநாடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடியே 3 லட்சம் பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. நேற்றுக்கு மட்டும் 5 லட்சத்துக்கு மேலே வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. ரெக்கார்டே 6 லட்சம். ரெக்கார்டு வந்து 6 லட்சம் பேர் வந்திருக்காங்க மொத்தம். ஒரு சிறு அசம்பாவிதம் கூட எங்கேயுமே நடைபெறல. ஒரு போலீஸ் கூட அந்த கேம்பஸ்குள்ளே எங்கேயுமே கிடையாது. காவல்துறை இல்லாமல் இந்த மாதிரி ஒரு மாநாடு எல்லோரும் கட்டுப்பாட்டோட அவங்களே வந்து இருக்கையில் இருந்துட்டு அவங்களே இருந்து அந்த சேரெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு எல்லாருமே ஒழுக்கமாகவும் நல்ல ஒரு சிந்தனையோடும் ஒரு பயபக்தியோடு வந்து கலந்துட்டு போயிருக்காங்க. இந்த இதில் அது ஒரு தோல்வி பயத்தில் இப்போ வந்து இன்னைக்கு திமுகவினர் வந்து எதையோ பேசிட்டு இருக்கிறாங்க. இல்ல ராஜேந்திர பாலாஜி வந்து இந்த மாதிரி வீடியோ போட்டது வருத்தம் அளிக்கிறதுன்னு சொல்லி அதிமுக தரப்புல இருந்து ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. இல்லை, அது பரவாயில்ல, அவங்க சொல்லியிருக்காங்க. நீதிமன்றத்தை கொடுக்கப்பட்ட விதிமுறைகளை மீறி இருக்காங்க முருகபக்தர் மாநாடு ரகுபதி சொல்லியிருக்காரு. அவங்க வந்து எங்களுக்கு ஆதரவாக எப்பொழுதுமே பேச மாட்டாங்க. நாங்கள் செஞ்சதை செய்யாதுன்னு பேசுவாங்க, செய்யாத செஞ்சோன்னு பேசுவாங்க. அவங்க சொல்கிறத வச்சு நம்ம எடுத்துக்க முடியும். நேற்றுக்கு நடந்த மாநாட்டில் எல்லாருமே பக்தி பாடல்கள், எல்லாமே நடனங்கள், பரதநாட்டியம், முருக பக்தி பாடல்கள் தான் நடந்ததை தவிர நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்களா? அங்கே வந்து குத்துப்பாட்டு தானே போடுவாங்க திமுக. வருத்தத்தை வந்து ரொம்ப சாதாரணமா பாஜக எடுத்துக்கிறாங்க. ஏன்னா ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து வருத்தம் தெரிவித்திருக்காரு, இதை தவிர்த்திருக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காரு. இல்லை, நான் அதை பார்க்கல. நான் காலையில் 6 மணிக்கு இங்கே வந்துட்டேன். வந்துட்டு இப்போ தான் நேரே வர்றோம். அது பார்த்த பிறகு நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்றேன். தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள்ல அதிமுக வந்து ஒரு முக்கியமான கட்சி. அப்படி அதிமுகவை சேர்ந்தவர்களை அழைப்பு விடுத்து அந்த இடத்துல வந்து திராவிடத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வெளியிடுறது அது வந்து ஒரு முறையானதா பாக்குறேன். அதாவது நேற்று மீட்டிங் முடித்த உடனே நான் இரவோட காலை 6 மணிக்கு அங்கே வந்துட்டோம். எங்களுடைய சத் சாலக்ஸ் அவங்க வந்திருக்காங்க. நேரே வந்தோம், நிகழ்ச்சி முடிஞ்சு நேரே வரோம். அது என்னங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்த இதில் உங்களுக்கு நான் பதில் அதே சொல்கிறேன். போல திருமாவளவன் வந்து அந்த திருநூறு அடிச்சாருல்ல, அதுக்கு ஆமா. விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. சேர்த்திருக்கோம், அதனால அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதை நீங்கள் நம்புறீங்களா? அதை நீங்கள் நம்புறீங்களா? நம்பக்கூடிய மாதிரி சொல்லியிருந்தா பரவாயில்ல. அந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது அப்புறமா சொல்றேன்றதை விட அந்த வீடியோ வெளியிட்டது இல்லை, நான் பார்த்துட்டு கண்டிப்பாக நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏற்கனவே அதிமுக அமைச்சர் தானுங்கண்ணப்பா. அதிமுக இருந்தவர் நீங்க. இல்லை, அதாவது நான் பார்த்துட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். வணக்கங்க. சொல்லுங்கள், கேளுங்க. சிறிய திரைப்படம் போட்டதுல விமர்சனம் ஆயிடுச்சு. அது ராஜேந்திர பாலாஜியும் கூட அதை தடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்போ திமுகவில் என்ன ஆச்சுன்னா, எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, திமுக சைட்லேருந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாநாடு யாருமே வரமாட்டாங்க, நாங்கள் நடத்தின மாநாடு, பழனியில் நடத்தின மாநாடு தான் உண்மையான முருகபக்தர் மாநாடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடியே 3 லட்சம் பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. நேற்றுக்கு மட்டும் 5 லட்சத்துக்கு மேலே வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. ரெக்கார்டே 6 லட்சம். ரெக்கார்டு வந்து 6 லட்சம் பேர் வந்திருக்காங்க மொத்தம். ஒரு சிறு அசம்பாவிதம் கூட எங்கேயுமே நடைபெறல. ஒரு போலீஸ் கூட அந்த கேம்பஸ்குள்ளே எங்கேயுமே கிடையாது. காவல்துறை இல்லாமல் இந்த மாதிரி ஒரு மாநாடு எல்லோரும் கட்டுப்பாட்டோட அவங்களே வந்து இருக்கையில் இருந்துட்டு அவங்களே இருந்து அந்த சேரெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு எல்லாருமே ஒழுக்கமாகவும் நல்ல ஒரு சிந்தனையோடும் ஒரு பயபக்தியோடு வந்து கலந்துட்டு போயிருக்காங்க. இந்த இதில் அது ஒரு தோல்வி பயத்தில் இப்போ வந்து இன்னைக்கு திமுகவினர் வந்து எதையோ பேசிட்டு இருக்கிறாங்க. இல்ல ராஜேந்திர பாலாஜி வந்து இந்த மாதிரி வீடியோ போட்டது வருத்தம் அளிக்கிறதுன்னு சொல்லி அதிமுக தரப்புல இருந்து ரியாக்ட் பண்ணியிருக்காங்க.
இல்லை அது பரவாயில்ல, அவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப நீதிமன்றத்துக்கு கொடுக்கப்பட்ட விதிமுறைகளை மீறி இருக்காங்க முருகபக்தர் மாநாடு ரகுபதி சொல்லியிருக்காரு சார். அவங்க வந்து எங்களுக்கு ஆதரவாக எப்பொழுதுமே பேச மாட்டாங்க. நாங்கள் செஞ்சதை செய்யாதுன்னு பேசுவாங்க, செய்யாத செஞ்சோன்னு பேசுவாங்க. அவங்க சொல்கிறத வச்சு நம்ம எடுத்துக்க முடியும். நேற்றுக்கு நடந்த மாநாட்டில் எல்லாருமே பக்தி பாடல்கள், எல்லாமே நடனங்கள், பரதநாட்டியம், முருக பக்தி பாடல்கள் தான் நடந்ததே தவிர நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்களா? அங்கே வந்து குத்துப்பாட்டு தானே போடுவாங்க திமுக. வருத்தத்தை வந்து ரொம்ப சாதாரணமா பாஜக எடுத்துக்கிறாங்க. ஏன்னா ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்காரு, இதை தவிர்த்திருக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காரு. இல்லை, நான் அதை பார்க்கல. நான் காலையில் 6 மணிக்கு இங்கே வந்துட்டேன். வந்துட்டு இப்போ தான் நேரே வர்றோம். அது பார்த்த பிறகு நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்றேன். திராவிட கட்சிகள்ல அதிமுக வந்து ஒரு முக்கியமான கட்சி. அப்படி அதிமுகவை சேர்ந்தவர்களை அழைப்பு விடுத்து அந்த இடத்துல வந்து திராவிடத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வெளியிடுறது அது வந்து ஒரு முறையானதா பார்க்கணும். அதாவது நேற்று மீட்டிங் முடித்த உடனே நான் இரவோடு காலை 6 மணிக்கு அங்கே வந்துட்டோம். எங்களுடைய சாலக்ஸ் அவங்க வந்திருக்காங்க. நேரே வந்தோம், நிகழ்ச்சி முடிச்சு நேரே வரோம். அது என்னங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்த இதில் உங்களுக்கு நான் பதில் அதே சொல்கிறேன். போல திருமாவளவன் வந்து அந்த திருநூறு அடிச்சாரு இல்ல, அதுக்கு ஆமா. விளக்கம் கொடுத்திருக்காரு. சேர்த்திருக்கோம், அதனால அடிச்சிருக்கோம். அதை நீங்கள் நம்புறீங்களா? அதை நீங்கள் நம்புறீங்களா? நம்பக்கூடிய மாதிரி சொல்லியிருந்தா பரவாயில்ல. அந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது அப்புறமா சொல்றேன்றதை விட அந்த வீடியோ வெளியிட்டது இல்லை, நான் பார்த்துட்டு கண்டிப்பாக நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்ன அதிமுக அமைச்சர் தானுங்கப்பா. அதிமுக இருந்தவர் நீங்க. இல்லை, அதாவது நான் பார்த்துட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். வணக்கங்க. சொல்லுங்க, கேளுங்க. சிறிய திரைப்படம் போட்ட விமர்சனம் ஆயிடுச்சு. அது ராஜேந்திர பாலாஜியும் கூட அதை தடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்போ திமுகவில் என்ன ஆச்சுன்னா, எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, திமுக சைட்லேருந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாநாடு யாருமே வரமாட்டாங்க, நாங்கள் நடத்தின மாநாடு, பழனியில் நடத்தின மாநாடு தான் உண்மையான முருகபக்தர் மாநாடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடியே 3 லட்சம் பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. நேற்றுக்கு மட்டும் 5 லட்சத்துக்கு மேலே வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. ரெக்கார்டே 6 லட்சம். ரெக்கார்டு வந்து 6 லட்சம் பேர் வந்திருக்காங்க மொத்தம். ஒரு சிறு அசம்பாவிதம் கூட எங்கேயுமே நடைபெறல. ஒரு போலீஸ் கூட அந்த கேம்பஸ்குள்ளே எங்கேயுமே கிடையாது. காவல்துறை இல்லாமல் இந்த மாதிரி ஒரு மாநாடு எல்லோரும் கட்டுப்பாட்டோட அவங்களே வந்து இருக்கையில் இருந்துட்டு அவங்களே இருந்து அந்த சேரெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு எல்லாருமே ஒழுக்கமாகவும் நல்ல ஒரு சிந்தனையோடும் ஒரு பயபக்தியோடு வந்து கலந்துட்டு போயிருக்காங்க. இந்த இதில் அது ஒரு தோல்வி பயத்தில் இப்போ வந்து இன்னைக்கு திமுகவினர் வந்து எதையோ பேசிட்டு இருக்கிறாங்க. இல்ல ராஜேந்திர பாலாஜி வந்து இந்த மாதிரி வீடியோ போட்டது வருத்தம் அளிக்கிறதுன்னு சொல்லி அதிமுக தரப்புல இருந்து ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. இல்லை, அது பரவாயில்ல, அவங்க சொல்லியிருக்காங்க. நீதிமன்றத்துக்கு கொடுக்கப்பட்ட விதிமுறைகளை மீறி இருக்காங்க முருகபக்தர் மாநாடு ரகுபதி சொல்லியிருக்காரு சார். அவங்க வந்து எங்களுக்கு ஆதரவாக எப்பொழுதுமே பேச மாட்டாங்க. நாங்கள் செஞ்சதை செய்யாதுன்னு பேசுவாங்க, செய்யாத செஞ்சோன்னு பேசுவாங்க. அவங்க சொல்கிறத வச்சு நம்ம எடுத்துக்க முடியும். நேற்றுக்கு நடந்த மாநாட்டில் எல்லாருமே பக்தி பாடல்கள், எல்லாமே நடனங்கள், பரதநாட்டியம், முருக பக்தி பாடல்கள் தான் நடந்ததே தவிர நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்களா? அங்கே வந்து குத்துப்பாட்டு தானே போடுவாங்க திமுக. வருத்தத்தை வந்து ரொம்ப சாதாரணமா பாஜக எடுத்துக்கிறாங்க. ஏன்னா ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்காரு, இதை தவிர்த்திருக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காரு. இல்லை, நான் அதை பார்க்கல. நான் காலையில் 6 மணிக்கு இங்கே வந்துட்டேன். வந்துட்டு இப்போ தான் நேரே வர்றோம். அது பார்த்த பிறகு நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்றேன். திராவிட கட்சிகள்ல அதிமுக வந்து ஒரு முக்கியமான கட்சி. அப்படி அதிமுகவை சேர்ந்தவர்களை அழைப்பு விடுத்து அந்த இடத்துல வந்து திராவிடத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வெளியிடுறது அது வந்து ஒரு முறையானதா பார்க்கணும். அதாவது நேற்று மீட்டிங் முடித்த உடனே நான் இரவோடு காலை 6 மணிக்கு அங்கே வந்துட்டோம். எங்களுடைய சாலக்ஸ் அவங்க வந்திருக்காங்க. நேரே வந்தோம், நிகழ்ச்சி முடிச்சு நேரே வரோம். அது என்னங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்த இதில் உங்களுக்கு நான் பதில் அதே சொல்கிறேன். போல திருமாவளவன் வந்து அந்த திருநூறு அடிச்சாரு இல்ல, அதுக்கு ஆமா. விளக்கம் கொடுத்திருக்காரு. சேர்த்திருக்கோம், அதனால அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதை நீங்கள் நம்புறீங்களா? அதை நீங்கள் நம்புறீங்களா? நம்பக்கூடிய மாதிரி சொல்லியிருந்தா பரவாயில்ல. அந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது அப்புறமா சொல்றேன்றதை விட அந்த வீடியோ வெளியிட்டது இல்லை, நான் பார்த்துட்டு கண்டிப்பாக நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்ன அதிமுக அமைச்சர் தானுங்கப்பா. அதிமுக இருந்தவர் நீங்க. இல்லை, அதாவது நான் பார்த்துட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். வணக்கங்க. சொல்லுங்க, கேளுங்க. சிறிய திரைப்படம் போட்ட விமர்சனம் ஆயிடுச்சு.
அது ராஜேந்திர பாலாஜியும் கூட அதை தடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்போ திமுகவில் என்ன ஆச்சுன்னா, எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, திமுக சைட்லேருந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாநாடு யாருமே வரமாட்டாங்க, நாங்கள் நடத்தின மாநாடு, பழனியில் நடத்தின மாநாடு தான் உண்மையான முருகபக்தர் மாநாடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடியே 3 லட்சம் பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. நேற்றுக்கு மட்டும் 5 லட்சத்துக்கு மேலே வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. ரெக்கார்டே 6 லட்சம். ரெக்கார்டு வந்து 6 லட்சம் பேர் வந்திருக்காங்க மொத்தம். ஒரு சிறு அசம்பாவிதம் கூட எங்கேயுமே நடைபெறல. ஒரு போலீஸ் கூட அந்த கேம்பஸ்குள்ளே எங்கேயுமே கிடையாது. காவல்துறை இல்லாமல் இந்த மாதிரி ஒரு மாநாடு எல்லோரும் கட்டுப்பாட்டோட அவங்களே வந்து இருக்கையில் இருந்துட்டு, அவங்களே இருந்த அந்த சேரெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு, எல்லாருமே ஒழுக்கமாகவும் நல்ல ஒரு சிந்தனையோடும் ஒரு பயபக்தியோடு வந்து கலந்துட்டு போயிருக்காங்க. இந்த இதில் அது ஒரு தோல்வி பயத்தில் இப்போ வந்து இன்னைக்கு திமுகவினர் வந்து எதையோ பேசிட்டு இருக்கிறாங்க. இல்ல ராஜேந்திர பாலாஜி வந்து இந்த மாதிரி வீடியோ போட்டது வருத்தம் அளிக்கிறதுன்னு சொல்லி அதிமுக தரப்புல இருந்து ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. இல்லை, அது பரவாயில்ல, அவங்க சொல்லியிருக்காங்க. நீதிமன்றத்தை கொடுக்கப்பட்ட விதிமுறைகளை மீறி இருக்காங்க முருகபக்தர் மாநாடு ரகுபதி சொல்லியிருக்காரு. அவங்க வந்து எங்களுக்கு ஆதரவாக எப்பொழுதுமே பேச மாட்டாங்க. நாங்கள் செஞ்சதை செய்யாதுன்னு பேசுவாங்க, செய்யாத செஞ்சோன்னு பேசுவாங்க. அவங்க சொல்கிறத வச்சு நம்ம எடுத்துக்க முடியும். நேற்றுக்கு நடந்த மாநாட்டில் எல்லாருமே பக்தி பாடல்கள், எல்லாமே நடனங்கள், பரதநாட்டியம், முருக பக்தி பாடல்கள் தான் நடந்ததே தவிர, நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்களா, அங்கே வந்து குத்துப்பாட்டு தானே போடுவாங்க. திமுக வந்து ரொம்ப சாதாரணமா பாஜக எடுத்துக்கிறாங்க. ஏன்னா ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்காரு, இதை தவிர்த்திருக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காரு. இல்லை, நான் அதை பார்க்கல. நான் காலையில் 6 மணிக்கு இங்கே வந்துட்டேன். வந்துட்டு இப்போ தான் நேரே வர்றோம். அது பார்த்த பிறகு நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்றேன். திராவிட கட்சிகள்ல அதிமுக வந்து ஒரு முக்கியமான கட்சி. அப்படி அதிமுகவை சேர்ந்தவர்களை அழைப்பு விடுத்து அந்த இடத்துல வந்து திராவிடத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வெளியிடுறது, அது வந்து ஒரு முறையானதா பாக்குறேன். அதாவது நேற்று மீட்டிங் முடித்த உடனே நான் இரவோட காலை 6 மணிக்கு அங்கே வந்துட்டோம். எங்களுடைய சஸ் சாலக்ஸ் அவங்க வந்திருக்காங்க. நேரே வந்தோம், நிகழ்ச்சி முடிச்சு நேரே வரோம். அது என்னங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்த இதில் உங்களுக்கு நான் பதில் அதே சொல்கிறேன். போல திருமாவளவன் வந்து அந்த திருநூறு அடிச்சாருல்ல, அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. சேர்த்திருக்கும், அதனால அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதை நீங்கள் நம்புறீங்களா? அதை நீங்கள் நம்புறீங்களா? நம்பக்கூடிய மாதிரி சொல்லியிருந்தா பரவாயில்ல. அந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது அப்புறமா சொல்றேன்றதை விட அந்த வீடியோ வெளியிட்டது இல்லை, நான் பார்த்துட்டு கண்டிப்பாக நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏற்கனவே அதிமுக அமைச்சர் தானுங்கப்பா. அதிமுக இருந்தவர் நீங்க. இல்லை, அதாவது நான் பார்த்துட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். வணக்கங்க. சொல்லுங்க, கேளுங்க. சிறிய திரைப்படம் போட்டதுல விமர்சனம் ஆயிடுச்சு. அது ராஜேந்திர பாலாஜியும் கூட அதை தடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்போ திமுகவில் என்ன ஆச்சுன்னா, எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, திமுக சைட்லேருந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாநாடு யாருமே வரமாட்டாங்க, நாங்கள் நடத்தின மாநாடு, பழனியில் நடத்தின மாநாடு தான் உண்மையான முருகபக்தர் மாநாடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடியே 3 லட்சம் பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. நேற்றுக்கு மட்டும் 5 லட்சத்துக்கு மேலே வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. ரெக்கார்டே 6 லட்சம். ரெக்கார்டு வந்து 6 லட்சம் பேர் வந்திருக்காங்க மொத்தம். ஒரு சிறு அசம்பாவிதம் கூட எங்கேயுமே நடைபெறல. ஒரு போலீஸ் கூட அந்த கேம்பஸ்குள்ளே எங்கேயுமே கிடையாது. காவல்துறை இல்லாமல் இந்த மாதிரி ஒரு மாநாடு எல்லோரும் கட்டுப்பாட்டோட அவங்களே வந்து இருக்கையில் இருந்துட்டு, அவங்களே இருந்த அந்த சேரெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு, எல்லாருமே ஒழுக்கமாகவும் நல்ல ஒரு சிந்தனையோடும் ஒரு பயபக்தியோடு வந்து கலந்துட்டு போயிருக்காங்க. இந்த இதில் அது ஒரு தோல்வி பயத்தில் இப்போ வந்து இன்னைக்கு திமுகவினர் வந்து எதையோ பேசிட்டு இருக்கிறாங்க. இல்ல ராஜேந்திர பாலாஜி வந்து இந்த மாதிரி வீடியோ போட்டது வருத்தம் அளிக்கிறதுன்னு சொல்லி அதிமுக தரப்புல இருந்து ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. இல்லை, அது பரவாயில்ல, அவங்க சொல்லியிருக்காங்க. நீதிமன்றத்தை கொடுக்கப்பட்ட விதிமுறைகளை மீறி இருக்காங்க முருகபக்தர் மாநாடு ரகுபதி சொல்லியிருக்காரு. அவங்க வந்து எங்களுக்கு ஆதரவாக எப்பொழுதுமே பேச மாட்டாங்க. நாங்கள் செஞ்சதை செய்யாதுன்னு பேசுவாங்க, செய்யாத செஞ்சோன்னு பேசுவாங்க. அவங்க சொல்கிறத வச்சு நம்ம எடுத்துக்க முடியும். நேற்றுக்கு நடந்த மாநாட்டில் எல்லாருமே பக்தி பாடல்கள், எல்லாமே நடனங்கள், பரதநாட்டியம், முருக பக்தி பாடல்கள் தான் நடந்ததே தவிர, நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்களா, அங்கே வந்து குத்துப்பாட்டு தானே போடுவாங்க. திமுக வந்து ரொம்ப சாதாரணமா பாஜக எடுத்துக்கிறாங்க. ஏன்னா ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்காரு, இதை தவிர்த்திருக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காரு. இல்லை, நான் அதை பார்க்கல. நான் காலையில் 6 மணிக்கு இங்கே வந்துட்டேன்.
வந்துட்டு இப்போ தான் நேரே வர்றோம். அது பார்த்த பிறகு நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள்ல அதிமுக வந்து ஒரு முக்கியமான கட்சி. அப்படி அதிமுகவை சேர்ந்தவர்களை அழைப்பு விடுத்து அந்த இடத்துல வந்து திராவிடத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வெளியிடுறது அது வந்து ஒரு முறையானதா பார்க்கணும். அதாவது நேற்று மீட்டிங் முடித்த உடனே நான் இரவோடு காலை 6 மணிக்கு அங்கே வந்துட்டோம். எங்களுடைய சத் சாலக் அவங்க வந்திருக்கிறாங்க. நேரே வந்தோம், நிகழ்ச்சி முடிஞ்சு நேரே வரோம். அது என்னங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்த இதில் உங்களுக்கு நான் பதில் அதே சொல்கிறேன். போல திருமாவளவன் வந்து அந்த திருநூறு அடிச்சாருல்ல, அதுக்கு ஆமா. விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. சேர்த்திருக்கோம், அதனால அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதை நீங்கள் நம்புறீங்களா? அதை நீங்கள் நம்புறீங்களா? நம்பக்கூடிய மாதிரி சொல்லியிருந்தா பரவாயில்ல. அந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது அப்புறமா சொல்றேன்றதை விட அந்த வீடியோ வெளியிட்டது இல்லை, நான் பார்த்துட்டு கண்டிப்பாக நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏற்கனவே அதிமுக அமைச்சர் தானேங்கப்பா. அதிமுக இருந்தவர் நீங்க. இல்லை, அதாவது நான் பார்த்துட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். வணக்கங்க. அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது www.adibantv.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.